அன்பார்ந்த மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். தரம் 9ற்குரிய கணித பாடத்தில் தொடை எனும் அலகினை நாங்கள் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். இது 3ஆம் தவணைக்கான 2ஆம் அலகு ஆகும் என்பதனால இதில் தொடை ஒன்றின் மூலகம் அற்ற தன்மை, அதே போன்று சூனிய தொடை தொடர்பான விடயங்களை இங்கே இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். இதன் அறிமுகமாக தொடை என்றால் என்ன என்று கேட்கலாம். தொடை என்பது நிச்சயத்து கூற முடியுமான நிகழ்வுகளின் தொகுதி தொடை எனப்படும் என்று நாங்கள் ஏற்கனவே படித்திருக்கின்றோம். உதாரணமாக, ஒரு மரத்தில் உள்ள இலைகளின் எண்ணிக்கையை எங்களுக்கு நிச்சயித்து கூற முடியாது என்பதனால் அதனை தொடை வடிவில் கொடுக்க முடியாது. வானவெளியில் உள்ள நிறங்களை எங்களுக்கு குறிப்பிட்டு கூறலாம் என்பதனால அது நிச்சயத்து கூறலாம். இவ்வாறு நாங்கள் கன்ஃபார்மாக ஷுவராக சொல்லக்கூடிய விடயங்களை நாங்கள் தொடை வடிவில் என்ன செய்யலாம், கூறலாம் என்பதனால் தொடைக்கான வரைவிலக்கணமாக அது காணப்படும். இதனை 3 வடிவில் நாங்கள் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். பொது பண்பின் அடிப்படையில் விவரித்து எழுதலாம். நாங்கள் ஒன்று எழுதும் பொழுது இரட்டை அடைப்புக்குள்ள நாங்கள் விவரித்து எழுதியிருந்தால் அது பொது பண்பின் அடிப்படை என்று சொல்வோம். அடுத்ததாக சங்கிலி அடைப்பினில் மூலகங்கள் வடிவில் எழுதலாம். மூலகங்கள் என்பது நாங்கள் ஏற்கனவே விவரித்து எழுதினது நாங்கள் விடைகளாக இரட்டை அடைப்பினுக்குள் என்ன செய்யலாம், எழுதலாம். அது சங்கிலி அடைப்பினுள் என்று சொல்லுவோம். அடுத்தது வெண்வரி படத்தில் என்ன செய்யலாம், நாங்கள் வரைந்து காட்டலாம். இந்த 3 அடிப்படையிலும் சிந்தமாக இருந்தால் அந்த தொடையினை நாங்கள் என்ன செய்யலாம், இந்த ஒவ்வொரு வடிவத்திலும் நாங்கள் காட்டக்கூடியதாக இருக்கின்றது. எனவே உதாரணம் ஒன்று பார்ப்போம். ஏ எனும் தொடை 2ற்கும் 15ற்கும் இடைப்பட்ட இரட்டை எண்கள் என்று தந்திருக்கிறாங்க. பார்ப்போம் பொது பண்பின் அடிப்படையில் எவ்வாறு இதை எழுதுவது என்று. ஏ என்பது அந்த தொடைக்கான பெயரிடல் என்று சொல்லுவோம். எனவே ஏ சமன் இரட்டை அடைப்புக்குள்ளக்க 2 15ற்கும் இடைப்பட்ட இரட்டை எண்கள் என்று நான் என்ன செய்திருக்கின்றேன், எழுத்து வடிவில் விவரித்து எழுதியிருக்கின்றேன். அடுத்தது நாங்கள் மூலக வடிவில் எப்படி என்று பார்ப்போம். ஏ என்று அந்த தொடைக்கு பெயரிட்ட பிறகு இதற்கான விடை என்ன, 2க்கும் 15க்கும் இடைப்பட்ட இரட்டை எண்கள் என்ன என்று எழுதினால் சரி. 4 6 8 10 12 14 15 16 வராது. காரணம் என்ன, 15க்கும் 2க்கும் உள்ளக வரக்கூடிய இடைப்பட்ட விடயங்கள் தான் இங்க விடையாக வர வேண்டும். 3வது வெண்வரி படத்தில் எப்படி காட்டுவோம். ஏ என்று பெயரிட்டு நாங்கள் வெண்வரி படமாக உருவாக கொடுத்தால் அந்த வட்டத்தினுள் இங்க மூலகங்களை எழுதலாம். 4 6 8 10 12 14 என்று எழுதலாம். இந்த 3 வடிவையும் நாங்கள் ஏற்கனவே பார்த்து விட்டோம். தொடையின் மூலகமா இல்லையா, ஒரு தொடையொன்றின் இது ஒரு மூலகமா இல்லையான்னு பார்க்க போறோம். உதாரணத்துக்கு ஏ எனும் தொடை 2ற்கும் 15ற்கும் இடைப்பட்ட இரட்டை எண்கள் ஆகும். பார்ப்போம். ஏ சமன் 4 6 8 10 12 14. இதனை நாங்கள் எவ்வாறான இந்த காணப்படக்கூடிய மூலகங்கள்ல எது மூலகமாக இருக்கிறது, எது மூலகமாக இல்லை என்று பார்க்க போகின்றோம். இப்ப நாங்கள் இதை பார்த்தோமாக இருந்தால் இங்கு 4 என்பது ஏயின் ஒரு மூலகமாகும். அப்ப 4 என்பது ஏயின் ஒரு மூலகமாகும். இதை எவ்வாறு குறியீட்டில் காட்டுவோமாக இருந்தால் 4 என்பது ஏயின் ஒரு மூலகமாகும். இந்த மூலகமாகும் என்பதற்கு இந்த அடையாளத்தை நாங்கள் என்ன செய்வோம், போடுவோம். எனவே இதை நாங்கள் வாசிக்கும் பொழுது எவ்வாறு வாசிக்கலாம், இந்த ஃபார்மேட்டில் எங்களுக்கு தந்திருக்கிறாங்க, குறியீட்டில் தந்திருக்கிறாங்க. எப்படி வாசிப்பது, நாங்கள் வாசிக்கும் பொழுது இந்த குறியீடு எதற்கு முகம் கொடுத்திருக்கின்றதோ, எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி இருக்கின்றதோ அதுக்கு என்று சொல்லுவோம். அதாவது ஏ இன், இங்கே பாருங்கள், இங்கே ஏ இருக்கின்றது, ஏயின் ஒரு மூலகம் 4 ஆகும். எனவே இங்கு ஏ இன் என்று அந்த விஷயத்தை நாங்கள் தெரிந்து கொண்டால் அழகான முறையில் எழுதலாம். இன்னும் உதாரணங்களை பார்ப்போம். நாங்கள் 6 என்பது தொடை ஏ இன் ஒரு மூலகமாகும். பாருங்கள், 6 என்பது தொடை ஏ இன் ஒரு மூலகமாகும். அதே மாதிரி 14 என்பது ஏ இன் ஒரு மூலகம்.
2 என்பது ஏன் ஒரு மூலகம் இல்லை. மூலகமற்ற தன்மையினை காட்டுவதற்காக நாங்கள் என்ன செய்வோம் என்றால் மூலகம் அந்த குறியீட்டை எழுதி வெட்டுவோம். அது வெட்டினால் என்ன அர்த்தம் என்றால் மூலகம் இல்லை என்று அர்த்தம். எனவே அடுத்ததாக 11 என்பது ஏயின் ஒரு மூலகம் இல்லை என்பதை நாங்கள் என்ன செய்யலாம், எழுதலாம். அடுத்ததாக தொடையொன்றின் மூலகங்களின் எண்ணிக்கையை எவ்வாறு எழுதுவது? பாருங்கள், ஏ எனும் தொடை 2 தொடக்கம் 10 வரையிலான இரட்டை எண்கள் ஆகும். அதை நாங்கள் எழுதுவோம் ஏ சமன் 2 4 6 8 10 என்று எழுதியிருக்கின்றோம். இப்போ நாங்கள் பார்ப்போம், இதில் எத்தனை எண்கள், எத்தனை இலக்கங்கள், எத்தனை மூலகங்கள் காணப்படுகின்றது என்று பார்த்தமாக இருந்தால் பாருங்கள், ஒரு மூலகம் 2 3 4 5 மூலகங்கள் இருக்கின்றது. எனவே ஏ எனும் தொடையின் மூலகங்களின் எண்ணிக்கை 5. அதை எவ்வாறு குறியீட்டில் காட்டுவோமாக இருந்தால் நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 5 என்று எழுதுவோம். அதாவது இந்த ஏ எனும் தொடைக்குரிய மூலகங்களின் எண்ணிக்கை நம்பர்ஸ் 5 இருக்கும் என்று என்ன செய்யலாம், எழுதலாம். அடுத்ததாக பார்ப்போம் இரண்டாவது உதாரணம். பி எனும் தொடை 1 தொடக்கம் 15 வரையிலான முக்கோண எண்களாகும். முக்கோண எண்களை எழுதுவோம். பி சமன் 1 3 6 10 15. முக்கோண எண்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், 1 1ஐயும் 2ஐயும் கூட்டினால் 3, 1 2 3ஐ கூட்டினால் 6, 1 2 3 4ஐ கூட்டினால் 10, 1 2 3 4 5ஐ கூட்டினால் 15 என்று அந்த கூட்டி கொண்டு வரும். இதுக்கான எங்களுக்கு சமன்பாட்டு வடிவிலும் நாங்கள் என்ன செய்யலாம், முக்கோண எண்களை கண்டுபிடிக்கலாம். இப்போ நாங்கள் பார்ப்போம், முக்கோண எண்களை எழுதியதன் பின்னர் இதன் மூலகங்களின் எண்ணிக்கை 1 2 3 4 5 மூலகங்கள் காணப்படுகின்றது. அப்போ அதை நாங்கள் எவ்வாறு எழுதுவோம் என்றால் நம்பர் ஆஃப் பி, இது என்ன, பி எனும் தொடை. எனவே நம்பர் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 5 இருக்கும். அடுத்ததாக நாங்கள் பார்க்கவிருப்பது சூனியத்தொடை. சூனியத்தொடை என்பது தொடையொன்றின் மூலகங்களின் எண்ணிக்கை 0 இருந்தால், ஒன்றுமே மூலகங்கள் இல்லாமல் இருந்தால் அதுக்கு சொல்லுவோம் நாங்கள் சூனியத்தொடை அல்லது வெற்றுத்தொடை என்று சொல்லுவோம். உதாரணம் ஒன்று பார்ப்போம். 10க்கும் 16க்கும் இடைப்பட்ட சதுர எண்களின் தொடை சி ஆகும். எனவே சி எனும் தொடைக்கு சதுர எண்கள் வரணும். அந்த சதுர எண்கள் 10க்கும் 16க்கும் இடைப்பட்டதாக இருக்க வேண்டும். சதுர எண்கள் என்றால் என்ன, 1 1 2 4 3 9 4 16. பாருங்கள், 9க்கு பிறகு 16 தான் வருது. எனவே 16ம் வராது, 9ம் வராது. இது ரெண்டும் இதற்கு இடைப்பட்டதல்ல, மேற்பட்டதாக இருக்கின்றது. எனவே சி எனும் தொடை வெற்றுத்தொடையாக ஒன்றுமே இல்லாமல் தான் இருக்கும். இதனை குறியீட்டு வடிவில் நாங்கள் சி சமன் சூனியத்தொடை என்ற குறியீட்டை நாங்கள் இவ்வாறு போடலாம். ஓ மாதிரி போட்டு வெட்டி விடலாம். எனவே நாங்கள் என்ன செய்யணும், இந்த வெற்றுத்தொடை என்றால் என்ன என்று தெரிந்திருக்கணும். பாருங்கள், இதனை வெற்றுத்தொடை எனவும் அழைக்கலாம். என்றால் இந்த மூலகங்களில் ஒரு மூலகம் அங்கே ஒரு மூலகம் கூட இங்கே இல்லை என்பதனால் அது நாங்கள் வெற்றுத்தொடை என்று சொல்லுவோம். எனவே பாருங்கள், இங்கே மூலகங்களின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 0, ஒன்றுமே இல்லையாக இருக்கும். சூனியத்தொடை அன்று சில மாணவர்கள் என்ன செய்வாங்க, சந்தேகத்தின் பேரில் இந்த கேள்விகளுக்கு விடை எழுதும் போது பிழைச்சிருவாங்க. அது என்ன என்று பார்ப்போம். உதாரணமாக, நேர்மறையற்ற நிறை எண்களின் தொடை இ ஆகும். நேர்மறை அற்ற நிறை எண் 0 ஆகும். எனவே இ சமன் இரட்டை அடைப்புக்குள்ள 0 எனும் இலக்கத்தை நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், எழுதியிருக்கிறோம். இது ஒரு சூனியத்தொடையா என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய டவுட். இதன் மூலகங்களின் எண்ணிக்கை 1 ஆகும். காரணம் என்ன, இங்கே 0ம் ஒரு இலக்கம் என்பதனால இங்கே எத்தனை மூலகம் இருக்கு, ஒரு மூலகம் இருக்கு. சூனியத்தொடை என்றால் என்ன, ஒரு மூலகம் கூட இருக்கக்கூடாது. எனவே இது சூனியத்தொடை அல்ல என்பதனால மூலகங்களின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும். இன்னைக்கு நீங்கள் ஈயை போட்டுக்கொள்ள வேண்டும். அடுத்தது, ஈ ஒரு சூனியத்தொடை அல்ல. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் உதாரணம் 2 தந்திருக்கின்றேன். மறை ஒன்றிற்கும் இடைப்பட்ட நிறை எண்களின் தொடை எஃப் ஆகும். எனவே எஃப் ஒரு
என்ன தொடையாக இருக்கும்? வெற்று தொடையாக இருக்காது. என் Fக்குள்ளக்க 0 எனும் இலக்கம் இருக்கும். அடுத்தது பாருங்கள், 20,005 எனும் எண்ணில் மத்திய இலக்கங்களை கொண்ட தொடை G ஆகும். எனவே G is equal to 000 போடக்கூடாது. நாங்கள் தொடை உள்ளக்க ஒரு இலக்கத்தை போடும் பொழுது ஒரே மாதிரியான விடயத்தை ஒரு தடவை மாத்திரம்தான் என்ன செய்யலாம், போடலாம். எனவே G சமன் எவ்வளவாக இருக்கும்? 0 எனும் இலக்கம், ஒரு இலக்கம் மாத்திரம்தான் அங்கே வரும். எனவே அதனை பிரக்கெட் க்ளோஸ் பண்ணினால் அங்கே மூலகங்களின் எண்ணிக்கை 1 ஆக இருக்கும். எனவே அதுவும் ஒரு சூனிய தொடை இல்லை. பாருங்கள், இது தொடர்பான பயிற்சிகளை உங்களுக்கு நான் தந்திருக்கின்றேன். பின்வருவன தொடைகளா என தருக. வகுப்பில் உயரமான மாணவர்கள். கணித பாடத்தில் 90 புள்ளிகளுக்கு மேற்பட்ட மாணவர்கள். மரத்தில் உள்ள இலைகள், முக்கோண எண்கள், நட்சத்திரங்களின் எண்ணிக்கை. இது தொடை ஆகும், தொடை அல்ல என்று நீங்கள் எழுதி என்ன செய்யலாம், எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அடுத்தது பாருங்கள், இறுதியாக 2 தொடக்கம் 9 வரையுள்ள 10 மடங்குகள் என்றும் தந்திருக்கின்றேன். இதை நீங்கள் என்ன செய்யலாம், கொப்பியில் பிரதி செய்து கொண்டு அல்லது எமது வீடியோவினை நிறுத்தி வைத்து எழுதி நீங்கள் என்ன செய்யலாம், இதற்கான விடைகளை எழுதி நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். அல்லது எங்களுக்கு அனுப்பி வைத்தால் நாங்கள் திருத்தி தருவோம். அல்லது உமது பாடசாலையின் கணித ஆசிரியரிடமோ இதன் தொடர்பான விடயங்களை கேட்டால் என்ன சொல்லுவாங்க, என்ன செஞ்சு தருவாங்க என்றால் அவங்க சொல்லி தருவாங்க என்பதால் மாணவர்களே நாங்கள் இதை படித்து கொள்ள வேண்டும். பயிற்சி அடுத்தது, பின்வரும் தொடைகளை மூலக வடிவில் எழுதி அதன் மூலகங்களின் எண்ணிக்கையை தருக. A சமன் 0க்கும் 10க்கும் இடைப்பட்ட இரட்டை எண்கள். B சமன் நேஷனாலிட்டி எனும் சொல்லிலுள்ள எழுத்துக்கள். C சமன் 5க்கும் 15க்கும் இடைப்பட்ட முதன்மை எண்கள். D தந்திருக்கிறது. அதே மாதிரி சூனிய தொடைக்கு 2 உதாரணங்கள் தருக என்று கேட்டிருக்கின்றேன். இந்த வீடியோவுலக்கு அந்த உதாரணம் இருக்கு என்பதனால மாணவர்களே இதன் விடைகளை நீங்கள் எழுதி அனுப்புங்கள். எனவே மாணவர்களே, எமது இந்த காணொளிகள் உமக்கு பயன் தரக்கூடியதாக இருந்தால் நீங்கள் உமது நண்பர்களுடன் பகிர்ந்து பயன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் மாணவர்களே, எமது காணொளிகள் ஏதேனும் மாற்றம் அல்லது உமது பின்னூட்டல்கள் ஃபீட்பேக் சென்சர் இருந்தால் எமது யூடியூபில் உள்ள கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அதனை அனுப்பி உமது சந்தேகங்களை, உமது பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும் என்பதோடு எமது வீடியோக்களுக்கு நீங்கள் லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்து எம்மை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த வீடியோக்களை தருவதற்காக நீங்களும் ஊக்கப்படுத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே மாணவர்களை, இந்த காணொளியை இத்துடன் நான் நிறுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.